செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிருபர் உங்கள் அமுதா. நான் உங்களை எங்கி கூத்தாடுகிறேன். ஏனென்றால் 2 தலைமுறை தெரியாத ஒன்றை நீங்கள் கொண்டு என்று சொன்ன வார்த்தை தான். சுற்றி நெருப்பு எரிகிறது. கர்நாடகத்தில் இருக்கிறது, பாண்டிச்சேரி இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது. இங்கே இருக்கிறவர்கள் அங்கே சென்று குடிக்கிறார்கள். அதனுடைய வருமானம் எப்படி இருக்கும்? அங்கே நடுவில் எப்படி நாம் அங்கே கற்பனமாக என்று சொன்னார். உண்மையிலே தலை தொக்கப்பட்டுக் கொண்டு வந்தார் காலடைய ராஜாக்கள். இது போன்று நம்முடைய தலைவர்களாக பார்க்க இது எதிர்ப்பாளர்களாக இருந்தார்கள் என்று நம்மை பொறுத்தவரை ஏதோ நம்முடைய குலத்தொழில் என்கிறோ சொல்லியிருக்கார். இருந்தாலும் குலத்தொழில் அல்ல, அது ஒரு பகுதியில் செய்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை. என்னை பொறுத்த பார்த்தீர்கள். அதாவது இன்று நான் கூட சொல்லுவேன், ஏன் இன்னும் நீங்கள் பதவி ஏறுகிறீர்கள்? உங்கள் பிள்ளையை படிக்க வையுங்கள், உங்கள் பிள்ளையை டாக்டர் ஆக்குங்கள், உங்கள் பிள்ளை அட்வொகேட் ஆக்குங்கள், உங்கள் பிள்ளை ஐஏஎஸ் ஆக்குங்கள், உங்கள் பிள்ளை ஐபிஎஸ் ஆக்குங்கள், உங்கள் பிள்ளை அமெரிக்கா அனுப்புங்கள், உங்கள் பிள்ளை யூகே அனுப்புங்கள் என்றுதான் சொல்லுது. ஏன் சொல்கிறேன் என்றால் அவர் இன்னும், அதாவது நாம் உயர்ந்து விட்டோம். எவ்வாறு மிக பெரும் பணக்காரர்களாக, மிக பெரும் தொழிலதிபர்களாக இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவிலே நாம் தான் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய. ஏன் சரியாக 15 நாட்களுக்கு முன்பு இதோ சொல்லக்கூடிய கூட வருவார். அதாவது 2-3 செட்டியார், நாட்டுப்பட்ட செட்டியார் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்போ சொன்னால் ஆட்சி என்று எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தா ஆட்சி பேர் தான் சொல்லலாம். ஆட்சியை பொறுத்தளவில் அது நாடார் சமுதாயம். தலைவர்களுடைய படங்களை நாம் வைக்க வேண்டாம் என்று நம்மை பொறுத்தளவில் அது கல் வேண்டும் என்பது அதற்கு நான் எதிர்ப்பானவன் அல்ல. ஆனால் மாநில சங்கத்தை ஆரம்பித்த புத்தகம் எல்லோரும் என்னவென்றால், அன்று நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மரம் ஏறுபவர்கள் எல்லாம் நீ மரம் ஏறாது, உன் பிள்ளையை படிக்கவை, உனக்கு நான் 50 ரூபாய் தருகிறேன். நான் சொல்வதற்கு 1918 20 ஆண்டு காலங்கள் முன்னால் 1010 நான் உனக்கு தருகிறேன். அதை வைத்து நீ மலைகளை வைத்துக்கொள், அதை வைத்து பிழைத்துக்கொள், அதை வைத்து உங்கள் பிள்ளையை படிக்கவை என்றுதான் அங்கு ஆரம்பித்தார்கள் ஒழிய, நானால் மகாஜன சங்கமோ தசவடா சங்கமோ நீ கல்லை இறக்கிக்கொள், பதநீர் இறக்கிக்கொள், நீ குடிகாரனா என்று சொல்லவே இல்லை. இதை பொறுத்தளவிலே, அதாவது சொன்னால் 1971ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் குடி என்பது என்னவென்றே தெரியாத இந்த தமிழ்நாடு ஒரு கைதாகக்கூடிய கைதாகக்கூடிய போராட்டமாக கூட நாம் ஏற்பாடு செய்யலாம் என்னுடைய கருத்து. நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதற்கு இறுதியாக ஒரு நாம் முடிவெடுக்கலாம். இது வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக உண்ணாவிரதம் வள்ளுவர் படத்தில் தான் பண்ணணும். வேற எங்க பண்ணாலும் இருக்கு. ஆர்ப்பாட்டம்னா கலெக்டர் ஆகும். அது சொல்லலாம். ராஜரத்ன சேர்ந்த போட்டு நம்ம பண்ணாமே இருக்கலாம். அதனால முதல்ல ப்ரெஸ் மீட் போட்டு ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் தெரிவிக்கணும். நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம், படிப்படியாக ஒரு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அது சொன்னாங்க. அன்னைக்கே மருந்து பண்ணலாம். அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கண்டிப்பாக உண்ணாவிரதம் தான் இருக்கணும். அது வள்ளுவர் படம் தான். வள்ளுவர் படம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வீட்டுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அவங்க நம்மளோட பெரியவங்க அவருக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும்னா ராஜரத்ன ஏற்றது அதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. வள்ளுவர் படம் தான் நம்மளுக்கு பத்தாங்க. கண்டிப்பாக வள்ளுவர் அதுக்காக போராடும். வள்ளுவர் படம் வேலை இருக்காது. போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா தலைவரும் பேசி கொண்டு போனால் எந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தினா நல்லா இருக்கும். பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த போராட்டம் நடத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையாக இருந்து ஒரு போராட்டம் நடத்தலாம். அந்த போராட்டம் தமிழக அரசுடைய காலத்துக்கு எட்டணும். அது மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துமாறு இன்னைக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் விஷச்சாராயம் குடித்த காரணத்தால் மரணம் அடைந்தவங்க எல்லாரும் அறிந்தவங்க. விஷச்சாராயம் குடித்தனால் இருந்திருக்கா காரணம். ஏன் விஷச்சாராயம் குடிச்சாங்க? விஷயம் தெரிஞ்சு குடிக்கிற விலை குறைவு என்கிற காரணத்தினால் அவர்கள் அதை குடிச்சிருக்காங்க. அதனால மரணம் அடைந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியே ஏன் கல்லை விற்க கூடாது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆகையினால் அவருக்கு என்ன, அவர் எல்லாரும் குடிக்க வேண்டும் என்ன இல்லை, சாராய் வரக்கூடாது, விஷச்சாரை விற்க கூடாது, மிகவும் மலிவான இந்த கல்லை குடித்தால் நிச்சயமாக இறக்க மாட்டார்கள் என்கிறார். எங்களை பொறுத்தளவு அது மட்டும் காரணம் இல்லை. 2 மரங்கள் வெட்டப்பட்டு வருகிற தென்னை மரம் வெட்டவர்கள் ஏன்னா விலை கிடைக்கவில்லை தென்னைக்கு அப்படிங்கிற காரணத்தினால்
அதே போன்று பனை மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிற சூளைக்கு தான் செல்கிறது. ஆனால் இது நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்க சின்னமாக இருக்கிறது. ஆகையால் பனை மரம் அழிக்கப்படக்கூடாது. விவசாயி அதனால் பிழைக்க வேண்டும். அதை எதற்கு நம்பி இருக்க தொழிலாளி பலனடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக இது சமுதாயத்துக்கு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் நன்மைக்காக இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com-உடன்.